இந்த உலகத்துல 3 காரியங்கள் சரியா செய்யலண்டா எங்களுக்கு 3 கட்டம் வரும். அந்த இடத்துல நான் நாசம் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுவோம். முதலாவது எப்ப தெரியுமா? நான் நாசம் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுற நேரம் அல்லாஹ் முழு உலகத்தையும் மௌத்தாக்கி திரும்ப எழுப்பாட்டுவான். எல்லாரையும் எழுப்பாட்டும் பொழுது இந்த பாவியல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா. சூரா யாசீன்ல வருமே, ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். முதலாவது கபர்ல இருந்து எழும்புவோம். எழும்பின எப்படி? நீங்க கவலையில தூங்கி காலையில் எழும்புறீங்க கவலையோட, நீங்க முகத்துல சிரிப்பு வராது. சிரிப்பு ஒரு நாளும் வராது. நோயில கவலையில தூங்கி காலை எழுப்பி சிரிப்பாங்களா? இல்லை. கபர்ல இருந்து எழும்ப கூட தெரியும் நான் நரகவாதி. சொல்ற வார்த்தை என்ன? யா வைலனா, நாசமே, மன் பஅஸனா மின் மர்கதினா. எங்களை யாரப்பா இது கபர்ல இருந்து எழுப்பாட்டுன்னு? நீங்க கொழும்புல பார்த்திருப்பீங்க, மையத்தை தூக்கிட்டு போகல சந்தி அந்த ஆயத்தை தான் ஓதுவேன். கொழும்புல இருக்கிற அந்த பழக்கம், சந்தில ஓதிட்டு போங்க அந்த ஆயத்தை. ஆனா கருத்து தெரியாது, சத்தம் போட்டு ஓதுற எல்லாரும். மன் பஅஸனா மின் மர்கதினா மிக முக்கியமான ஆயத்து இது. ஓதையிலுமா ஓதையிலாத அது இரண்டாவது விஷயம். நான் சொல்றேன் உங்களுக்கு பழக்கத்தை. யா வைலனா, நாசமே, மன் பஅஸனா மின் மர்கதினா, யார் எங்களை கபர்ல இருந்து எழுப்பாட்டு சொல்லப்படுமா? ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். இதைத்தான் ரஹ்மான் வாக்களித்தது, ரசூல்மார்கள் உண்மைப்படுத்திய இதைத்தான். நீ நம்பலையே உலகத்தில் எழும்பணும் ஒரு நாளைக்கு. முதலாவது தருணம். இரண்டாவது தருணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? எங்கட 80 வருஷம் வாழ்ந்துன்னு வைங்க, 80 வருஷத்துடைய ஏடு கையில தரப்படும். ஏடு 80 வருஷம் என்ன செய்தோ 80 வருஷத்துடைய ஃபைல் கையில கிடைச்சிடும். அதுல எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு சொல்லுவானா, யா வைலனா லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது என்னடா இந்த புத்தகம்? சின்னதையும் விட்டது இல்ல, பெரியதையும் விடல, சிரிச்சது கூட இருக்குது, சிரிச்சதும் இருக்குது. சொல்றாங்க உலமாக்கள், சின்ன சிரிப்புண்டா புன்முறுவல் பூத்தது, சும்மா முகத்தை அப்படி பல்ல காட்டு சும்மா சிரிச்சது, இதுவும் அதுல இருக்குது. பெருசா சிரிச்சது அதுவும் இருக்குது. என்னடா இது இந்த புத்தகம்? நாசமேன்பாங்க. இரண்டாவது தருணம். அதனாலதான் புத்தகத்துல பெருமதியானவைகளை சேர்த்துட்டு மௌத்தாகும். மூன்றாவது ஒருவர் இருக்கிறார். பல கூட்டாளிமார் உலகத்தில், ஆயிரக்கணக்கில் கூட்டாளிமார், லட்சக்கணக்கில் கூட்டாளிமார். ஆனா உருப்படியான ஒரு கூட்டாளி இல்லை. உருப்படியான கூட்டாளி இந்த யார்? எப்பயும் புத்திசாலிகள் கூட்டாளிமார் எடுப்பாங்க. எப்படி தெரியுமா? நான் மௌத்தானா கபரடியை வந்து துவா கேட்பானா, இப்படி யோசிப்பான் கூட்டாளி. நான் மௌத்தானா எனக்காக துவா செய்யற ஒரு கூட்டாளி. அங்க போய் மஹ்ஷர் மைதானத்துல பார்த்தா கூட்டாளிமார் எல்லாம் அவனே நரகத்துல. யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. நாசமே, ஒரு நல்ல கூட்டாளி இல்லையே எனக்கு. ஏன் நல்ல கூட்டாளி எதுக்கு தெரியுமா? அந்த கூட்டாளியை கூட்டி சொர்க்கத்துக்கு போய்த்துருவோம். இந்த 3 தருணமும் சகோதரர்களே தனக்கு நாசமே என்று மனிதன் கத்தக்கூடிய நேரம் தான் கியாமத்தில். அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே அந்த 7 கூட்டத்தில் சேர்ந்து விடக்கூடாது. இந்த 3 கட்டத்தையும் சரியாக்கிக் கொள்வதற்கு உலகத்தில் முதலாவது கபர்ல இருந்து எழும்பும்போது சிரித்து எழும்புறதுக்கு தயாராகி மௌத்தாகணும். இரண்டாவது சகோதரர்களே, நாளாந்த ஏடுகள் போய்கொண்டே இருக்குது. அந்த ஏடுகள்ல பாவங்கள் போகாம நல்லவுகள் போறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். மூன்றாவது சகோதரர்களே, பல நல்ல நண்பர்கள் எங்களுக்கென்று உருவாக்கி கொள்ளணும். அவங்க எங்களுக்காக துவா செய்வாங்க. எங்களோட மௌத்துக்கு பிறகும் எங்களுக்காக பேரை சொல்லி துவா கேட்பாங்க. கியாமத்துடைய நாளில் எங்களோடு இருப்பாங்க.